என்ன சொன்னாரு? டெல்லியை பிடித்து விட்டோம், ஹரியானாவை பிடித்து விட்டோம், மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம், அடுத்து தமிழ்நாடு தான். முட்டாள் முட்டாள். யாரா முட்டாள்? முட்டா பயலே. பொதுமக்களுக்கு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புறேன். இந்த கேள்விகளோட பதில் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் யார் முட்டாள் கூட்டம், அதற்கு யார் முட்டாள் தலைவர், அந்த முட்டாள் கூட்டம் மக்களை காசு கொடுத்து, ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படி முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க வேற ஒன்றும் இல்லை, விவசாயிகள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. சரி, பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பதினியை கொண்டு போய் குடிச்சா அதை மோந்து குடிச்சுப்புட்டு இதில் சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்டவன் முட்டாளா, இல்லை தான் நேஷனல் பிரசிடென்ட்டாக பதவி ஏற்ற 18 மாசத்துல, எப்படி 18 மாசத்துல பாஜகவை உலகிலே இருக்கக்கூடிய பெரிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக கொண்டு வந்த அமித்ஷா அவர்கள் முட்டாளா? ஒரு குழந்தைக்கு கூட தெரியுங்க இந்த பாப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படிங்க யோசிக்கலாம். ஆனால் குழந்தைக்கு கூட தெரியும் 86 + 9, 86ஐயும் 9ஐயும் கூட்டினா 95 வரும் அப்படின்னு. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முட்டாள் தலைவர் 86 + 9 95 கிடையாதுங்க, 97 அப்படின்னு சொன்னவர் முட்டாளா, இல்லை 1989 89 இந்த உதாரணத்தை சொல்றேன். 1989 திரு அமித்ஷா அவர்கள் 28 எலெக்ஷனை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு வெற்றி வேற யாராலையுமே காண முடியாது, இதுக்கு முன்னாடி பாஜக இங்க வரவே முடியாது அப்படின்னு சொன்ன இடங்கள் எல்லாம் பாஜக இன்னைக்கு அமோக வெற்றி காண வச்ச திரு அமித்ஷா அவர்கள் முட்டாளா? சரி, இது கூட விடுங்க, பெரிய இடத்து பிள்ளை, ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு கணக்கில் வீக்கா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு கூட தெரியல இன்னொரு விஷயமும் இருக்குங்க, சுதந்திர தினம் எப்போ, குடியரசு தினம் எப்போ அப்படின்னு. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, ஜனவரி 26 சுதந்திர தினம்னு சொல்றாரு. அப்போ சுதந்திர தினம் எப்போ அப்படின்னு கூட தெரியாதவர் முட்டாளா, இல்லை ஆர்டிகிள் 370, அதாவதுங்க காஷ்மீர் ஃபார்மாலிருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த சரத்து 370, இதனால காஷ்மீர் வேற இந்தியா வேற அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க, இதை அகற்றவே முடியாது அப்படின்னு சொன்னதை சேலஞ்சா எடுத்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோவில் அதை வச்சு அதை நடத்தி காட்டினா அமித்ஷா அவர்கள் முட்டாளா? இதை பொதுமக்கள் நீங்களே சொல்லணும். இது கூட வேணாங்க, இவ்வளோ இதுக்கு நம்ம போனோம். தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம முருகனை சொல்கிறோம். கடவுளில் ஏதுங்க லாங்குவேஜ்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது கூட போட்டோம். சூரசம்ஹாரம்னா என்ன, சூர சம்சாரம்னா என்ன அப்படின்னு தெரியாத இந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஆராசாவோட தலைவர், அவர் முட்டாளா, இல்லை இந்தியா ஃபுல்லாக ஒரு நக்சல் காரிடோரே இருக்கும்போது அது எல்லாத்தையும் அழித்து இன்னைக்கு நக்சலிசம்ங்கிறது எங்கே இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்க வச்ச அமித்ஷா அவர்கள் முட்டாளா? இவ்வளோ கூட போக வேணாங்க. தமிழ்னு இவங்களை பேசுகிறவங்க தமிழில் திருக்குறள் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும்ல. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படிங்கிறது குறள். அதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் முட்டாளா, இல்லை டெரரிசம் அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியடில் எவ்வளோ பிரச்சனையாக இருந்துச்சு, ஆனால் இப்போது அதை கம்ப்ளீட்டாக ஒடுக்கி ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இன்சிடென்ட்ஸில் தான் இந்த டெரரிஸ்ட்லாம் எஸ்கேப் ஆகி இந்தியாவை அட்டாக் பண்ணுற அளவுக்கு இந்தியாவை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு, டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு, ஹோம் மினிஸ்ட்ரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. அப்படின்னா அமித்ஷா அவர்கள் முட்டாளா? இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் யாரையாவது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இது என்னோட ஒய்ஃப்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைவர் முட்டாளா, இல்லை அமித்ஷா அவர்கள் முட்டாளா? இவ்வளோ கூட வேணாங்க. ஒரு பெரிய களத்து மேடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செருப்பு இல்லாமல் முக்கால்வாசி, அதாவது விவசாயத்தை மதிக்கிறவங்க, விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்க செருப்பு இல்லாமல் போவாங்க. ஆனால் களத்து மேட்டில் தார் ரோடு போட்டு அதுக்கு மேலே ஷூ போட்டு நடக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் முட்டாளா, இல்லை அமித்ஷா அவர்கள் முட்டாளா? ஆகையினாலே நாவடக்கத்தோட பேச வேண்டும் ஆராசா அவர்கள். எங்களுக்கு இந்த அநாகரிக அரசியலில் சற்றும் கூட விருப்பமில்லை. ஆனால் எங்கள் தலைவர்களை பேசிக்கிட்டு இருந்தா, வசைபாடிக்கிட்டு இருந்தா நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. இது அந்த பாஜக கிடையாது. வணக்கம், ஜெயஹிந்த்.